Ladies and gentlemen, it's time to welcome the one and only man behind the masses, Whitey Nagin sir. Over to you. இங்கே கூழ்மி இருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம் இல்லை, என் சாஷ்டாங்க நமஸ்காரம். ஏனென்றால் இந்த படம் நிஜமாக தேவாசார் பாவிஜ ஏஜினார் படம், அவன் தந்த வரம்ங்கிற மாதிரி இறைவன் தந்த வரம். 75 வயசுல ஒரு 16 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணா எந்த ஃபீல் வரும்? வச்சுன்னே சொல்றேன். 75 வயசுல இப்படி ஒரு கேரக்டர் என்னுடைய சினி கேரியர்ல வந்திருக்குன்னா அது கண்டிப்பா அந்த இறைவனுக்கு நன்றி. அடுத்து இந்த படத்தை பண்ணலாம் முடிவெடுத்த என் நண்பர் அருணுக்கு நன்றி. எங்க அருண் கொஞ்சம் குறை மாதிரி தாங்கிட்டே இருப்பான். கிட்டத்தட்ட 35 வருஷமா என் நாடகங்களை ஈரோட்டில் போட்டுக்கிட்டு இந்த நாடகத்தை நான் பண்றேன்னு முன் வந்தா சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்தது சுரேஷ் கிருஷ்ணா சார். அவர் நான் பார்க்கும்போதெல்லாம் திட்டிகிட்டே இருந்தேன், எவ்வளோ படம் பண்ணீங்க சார், ஒரு தடவை கூட என்ன உங்க படத்துல யூஸ் பண்ணவே இல்லையே, சான்ஸே தரலையேன்னு சொன்னேன். அதுக்கு பழி வாங்குற மாதிரி அவரை கூப்பிட்டு நான் சொன்னேன், நான் உங்களுக்கு சான்ஸ் தரேன். நாடகத்தை பார்த்த 2வது நாள் இப்போ நீங்க பார்க்குறீங்களே இந்த ஃபைனல், நீங்க பார்க்க போறீங்க படத்தை, அந்த ஃபைனல் ஸ்கிரீன் பிளே பக்காவா மைண்ட் ஓட விட்டு சொன்னார். தட் இஸ் தி கிரேட்னஸ் ஆஃப் தி டைரக்டர்ஸ் ஆஃப் தி 80s and 90s. சுஹாசினி will appreciate. அவங்களுக்கு டவுட்டே கிடையாது. இன்னைக்கு ஒரு ஷாட் எடுக்கும்போது 20 விதமா ஒரு ஷாட் எடுத்துட்டு அதுல ஒரு 10 எடுத்து போட்டுக்கலாம்ன்றது அது எல்லாரும் பண்றாங்க. இவ்வளவு மாதிரி டைரக்டர்ஸ், நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாம், ஏன்னா இவரோட குரு தான் எனக்கு குரு. கேபாலச்சந்தர்லாம் என் கையை பிடிச்சி வைத்து 1971 நவகிரகம் படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆசான் அவர் தான். இவங்கெல்லாம் ஒரே வழியில வந்தவர். அவங்க கிட்ட இருந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட இருந்தது. நாடகம்ங்கிறது நான் கொடுத்தது வெறும் ஒரு அருமையான பேஸ் ஃபவுண்டேஷன். அப்கோர்ஸ் ஃபவுண்டேஷன் இல்லாம வீடு கட்ட முடியாது. நாடகம் அற்புதமான ஃபவுண்டேஷன் வெங்கட் கொடுத்தார். ஆனா வெறும் ஃபவுண்டேஷனா இருந்து என்ன பிரயோஜனம்? சினிமா வரும்போது அதுக்கு ஒரு அற்புதமான மாளிகை கட்டணும் இல்லையா? அதுக்கு ஒரு நல்ல ஆர்கிடெக்ட் வேணும். தேவர்களுக்கெல்லாம் மயன் ஒருத்தர் ஆர்கிடெக்ட் இருந்ததா சொல்லுவாங்க புராணத்துல. அப்படி மயன் மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் எனக்கு கிடைச்சாருன்னா சுரேஷ் கிருஷ்ணா தான்.